ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணலாமா? இந்த டெலிஃபோன் போட்டு ஆண்டிப்பட்டி இப்படி வா. ஏன் பட்டாவே உன் பட்டாவே பத்திரிகையில போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. யாராவது பார்த்தா நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. ஓடிடலாம். ஐயோ என்ன ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதி நானடா. ஓடுறா. ஐயோ என் புள்ள எங்க போனா, என்ன ஆனா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையான்னு ஒண்ணுமே தெரியாம கிடந்து தவிக்கிறேனே. கவலைப்படாதீங்கம்மா, அண்ணா எங்க இருந்தாலும் வந்துருவா. எங்க இருந்தாலும் அவன் பொழைச்சுக்குவான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்ப இந்த டெலிபோன் எங்க இருந்தாலும் பேசலாம்னு வாங்கி அனுப்புனாங்க. இதுலயாவது அவன் ஒரு வார்த்தை. என்னது? யாரு யாரு? மா, நான் ஆண்டிப்பட்டி பேசுறேமா. ஐயா ஆண்டிப்பட்டி, எங்கயா இருக்க? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஆத்தாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. கொலகார முன்சாமி பயந்து வந்து பட்டணத்துல படாத பாடுபடுறமா. ஒரு பக்கம் கொலகாரன் துரத்துறான், ஒரு பக்கம் போலீஸ்காரன் துரத்துறான். ஆனா என் கணக்கு தான் எவன் கொலகாரன் எவன் போலீஸ்காரன் தெரிய மாட்டேதுமா. பிஜிபி இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. நாங்க அங்கதான் தங்கி இருக்கோம். நீ வந்து ராசா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அம்மாவுக்கு ஜெயிச்சு தான் பழக்கம். ஆண்டிப்பட்டி, உன்னையும் இந்த மண்ணையும் கண்ணையும் நான் காப்பாத்தியே தீருவேன். சரிம்மா. ஓ நம்பர் புரியா? ரிங் போகுது. ஒப்ப உயிரோட தான் இருக்கான். நைனா 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 நைனா. ஹலோ நைனா. யோ நீ நைனா கத்திருந்தா போலீஸ்காரன் நம்மள தூக்கி போடுவான். ஒப்பங்கிட்ட நான் பேசுறேன். போன் எங்கிட்ட கொடு. நீ பேசி சொல்லு. ஐயோ பேய் பேய். ஏன் நைனா, ஏன் நைனா? நைனா தான் தெரியுது உன் காது ஏன் கட்டாச்சுன்னு. டேய் மகனே அரசம்பட்டி, நீ எங்கடா இருந்து பேசுற? மகனே அரசம்பட்டி, உனக்காக செக்கில வாங்கி வச்ச எண்ணெயெல்லாம் சிக்கடிச்சு போச்சுடா. நீ எப்படா வருவ? எங்கடா இருக்கிற? ஒண்ணுமே புரியலையடா அரசம்பட்டி. நைனா. டேய் அரசம்பட்டி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குதுடா. ஆனா நான் என்ன பேசினாலும் உனக்கு கேட்காதே. நான் என்னடா பண்ணுவேன்? அரசம்பட்டி, இந்த போன் வழியா கொஞ்சம் எண்ணெயை ஊத்துனா உன் காதுக்கு வந்துருமா? நைனா. யோ நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வச்சிரியா? உனக்கு கேள்வி மட்டும்தான், பதில் கிடையாதுல்ல. இதான் ஒன்னும் டிராபிக் இல்ல. நைனா, நாங்க செய்யாத குத்தத்துக்கு போலீஸ்காரங்களும் கொலைகாரங்களும் துரத்துறானுங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வந்து என் காதுல எண்ணெயை ஊத்தி வாசியை தீர்த்துக்க நைனா. அரசம்பட்டி, நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்னமோ செய் நைனா. டே ஆண்டிப்பட்டி, பெரிய பொட்டு வச்சு கண்டாங்கி சேலை கட்டி கையில வீச்சிருவாளோட ஒரு பொட்டியோட ஒரு அம்மா வந்து இறங்குது. ஐயோ அதான் எங்க அம்மா. இந்தாயா நீ கேட்ட 20 ரூபா. ஆமா, நானும் பாக்குறேன். எக்மோர்ல இருந்து கத்தி ஏத்திட்டே வரியா? என்ன விஷயம்? மதுரை மாநாட்டுல மகராச எம்சிஆர் சொன்னாங்கல்ல, எல்லாரும் கையில கத்தி வச்சுக்கணும்னு. அதுல இருந்து தான் நானும் கையில கத்தி வச்சிருக்கிறேன். இது நல்லதை காப்பாத்தும், கெட்டதை அழிக்கும். வழங்குதா? இந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டிய இந்த பரதாவை போட்டுக்கிட்டு எப்படியும் கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். கண்டுபிடிக்க முடியல. காடு மலையெல்லாம் சுத்தி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. சார் என்னல ஒரு ஐடியா சொல்லல. கொஞ்ச நேரம் தூங்கினா ஏதாவது ஒரு யோசனை வரும். எல முள்ளங்கி, ரெஸ்ட் எடுக்கிற என் உயிரை வாங்குறியல. குட்டி வலிக்குதா? ராத்திரில சும்மா இருந்திருக்கணும். முனிமா என்னல வேலைக்காரி பேரை சொல்ற? கருமண்டா.
மிஸ்டர் சித்தி, டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் மாறு விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அங்க பார் ஒரு நாடோடி கூட்டம். வா, நம்ம அவங்களோட போய் கலந்துக்கலாம். என்னல தூங்க விட்டா வித்தியாசமான போஸ்ல தூங்குறிய? சார், உங்களை அந்த கௌரவம் சிவாஜி கெட்டப்ல, தங்க பதக்க சிவாஜி கெட்டப்ல, வசந்த மாளிகை சிவாஜி கெட்டப்ல, வியட்நாம் வீடு சிவாஜி கெட்டப்ல பாத்துட்டு இருந்தேன். அப்படியால? ஏல, செவாலியர் சிவாஜி மாதிரி நான் நல்லா நடிச்சனால? பிரபாகரமா நடிச்சேன் சார். சுட்டல். சார், அங்க பாருங்க, அங்க ஒரு நாடோடி கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கா, அதை பாருங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது சார். அங்க கூட அந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இருக்கலாம். அப்படியால? கண்டுபிடிப்போம். முள்ளங்கி உனக்கு மூளை இருக்குல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.